நீ வந்து லாட்டி தொழில் பண்றியா அப்படின்னு இவரு கேட்கிறாரு. லாட்டி தொழில் பண்ணுன்ட்டு நீ ஏன் பணம் வாங்கினு இவரு கேட்கிறாரு ஆதவ அர்ஜுனா. நான் பணம் வாங்கினது நான் வாங்கல, எங்க அப்பா தான் வாங்கினாருன்னாரு. உங்க அப்பாட்ட போய் நீ கேளுன்றாரு இவரு. இவங்க அப்பாட்ட கேட்கறது போல நீ போய் உங்க மாமனார்கிட்ட கேளுன்றாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, முட்டா கட்டி போட்டு சண்டை போடுவாங்க போது. அந்த மாதிரி இருக்கு சட்டசபைன்றது. தைரியம் இருந்தா லாட்டி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. குறுவை சாகுபடிக்கு 108 கோடி வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் தொகை பண்ணி நம்ம குறுவை சாகுபடி நிவாரண தொகை கொடுத்துட்டோமே அப்படின்னு கேட்டா அது சம்பந்தமான அமைச்சர் பதிலளிப்பார். யார்? முதலமைச்சர் சொல்றாரு. மேகதாது அணை கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பதிலளிப்பார். அப்ப முதலமைச்சர் எதுக்கு தான் பதிலளிப்பாரு? நான் போய் கர்நாடகாவில் உட்காந்து பேசி தீர்த்துருவேன் அப்படின்னு நானே நினைச்சேன். ஆனா அது ஒத்து வரல. ஜனநாயக படம் போஸ்டர் கீச்சதான் மிச்சம். என் ஜனநாயக படமும் உங்களால ஓடாம போச்சு. கரெக்டா இந்த காவிரி பிரச்சனை வரப்பதான் நான் ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணேன், எங்களுக்கு வசூலும் போச்சுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் இருக்கிறான்னு சொல்றேன். தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன அவமானம் இருந்தாலும் கர்நாடகாவுக்கு சென்று மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை தமிழ்நாட்டிற்கு கூடிய கட்சி பாரமின் பேதமின்றி ஒவ்வொரு தமிழனும் எடுப்பான். துரைமுருகன் நேத்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாருன்னா, நீங்கள் முதல் அனைத்து கட்சி கூட்டத்தை மேகதாது அணை சம்பந்தமா காவிரி சம்பந்தமா கூட்டுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு டீலிமிட்டேஷன் வச்சு பேசுங்க, நாங்க வரோம்னு சொல்லி அவர் நேத்து சொல்லிட்டார். இன்றைக்கு டீலிமிட்டேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி வரப்போகுது, இந்த மசோதா என்ன மாதிரி தாக்கல் பண்ண போறாங்க, இந்த மசோதாக்களால் யாருன்னா பாதிப்பு வரப்போதான் எந்த ஒரு விஷயமும் யாருக்குன்னா தெரியுமா? தாவேகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ணதுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸினுடைய ராகுல் காந்தியை குஷிப்படுத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அது பண்ணாங்க. ஏன்னா அந்த கேஸ் எப்படி இருந்தாலும் நிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, 9 பிரிவுல நீங்க எதுக்கு நீங்க போட்டீங்க? ஜாமீன்ல வர முடியாத பிரிவை போட்டு போலீஸே ஜாமீன் கொடுக்குது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், இன்னைக்கு தமிழக சட்டமன்றம் எப்படி பரபரப்பாக இருக்கு? என்னடா இது கிரிக்கெட் மேட்ச் மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து கொஞ்சம் வாக்குவாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உதயநிதிக்கும் ஆதவ அர்ஜுனாக்கும் வந்து ஏதோ ஒரு முன்விரோதத்தின் காரணமாக ஒரு சண்டை ஏற்பட்டதாக தான் இது பார்க்கப்படுது. இது உண்மையாகவே வந்து முன்விரோதம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை இல்ல, முன்விரோதம்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து எங்க இருந்தாரு உங்களுக்கே தெரியும். அவர் சபரீஷனுடைய நிழலா இருந்தாரு. வாய்ஸ் ஆஃப் காமன் வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப 2021 தேர்தலில் ஆதவ அர்ஜுனா பெரிய ப்ரெஷர் கொடுத்து தான் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 550 கோடி மார்ட்டின் குழுமத்தில் அவங்களுக்கு தேர்தல் ஃபண்டாக வாங்கி கொடுத்தாங்க. தேர்தல் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, எலெக்ஷன் பாண்ட்ஸ், அது வாங்கி கொடுத்தாங்க. என்ன ஒரு நம்பிக்கையில் வாங்கி கொடுக்குறாங்கன்னா, இவருக்கு எப்படியாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராலோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஆக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வாங்கி கொடுத்தாங்க. அன்றைக்கு திமுக அவரை நிராகரிச்சுது. அந்த கோவம் இருந்தால் அவர் உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாறுறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மாறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அங்கங்க மாநாடு நடத்துறதுக்கான மொத்த ஸ்பான்சரையும் ஆதவ அர்ஜுனா கொடுக்குறாரு. ஏன்னா பணம் கொட்டுது. மார்ட்டினுக்கு வந்து பணம் எப்படி கொட்டுதுன்னு எனக்கு சொல்ல தேவையில்லை. ஒட்டுமொத்த இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் கேரளாவுக்கும் கொல்கத்தாலையும் மேற்கு வங்காளத்திலையும் வந்து லாட்டரி தொழில் எப்படி கொடி கட்டி பறக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பணத்தை அவங்க சர்ப்ளஸ் ஃபண்டை என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வரப்ப அவங்க கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி கொடுங்க, ஒரு பொது தொகுதி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஆனால் வந்து திமுக அது ஒத்துக்காம 2 தான் கொடுப்போம்னா, டக்குனு இவங்க என்ன சொல்றா, 2 நீங்கள் கொடுங்க, ஆனால் நாங்கள் எங்கள் பானை சின்னத்தில் தான் நிற்போம், உதயசூரன் நிற்க மாட்டோம்னா சரி பானையில் நின்றுக்கங்கன்னு சொல்லி 2 தொகுதி கொடுக்குறப்ப அப்போ வந்து திமுகவில் நம்ம வந்து உழைச்சி அந்த வெற்றிக்கு பாடுபட்டப்பையும் நமக்கு மேல் நம்பிக்கை வரல. நம்ம மாமனார்கிட்ட 550 கோடி கொடுத்ததையும் நம்மளை மதிக்கல, காசையும் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. திருப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து எப்படியாவது இந்த கட்சியில ஒரு சீட்டை வாங்கி நம்ம எம்பி ஆயிடலாம் அப்படின்றப்பையும் ஆதவ அர்ஜுனாவை கண்டிப்பா கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் ஒன்று பண்ண உடனே இவருக்கு கோபம் வருது. நம்ம இவ்வளவு செலவு பண்றோம், இவ்வளவு முன்னிலை எடுத்துறோம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து வடார்காடு தென்னார்காடு மாவட்டம்னு சொல்லுகிற, அதாவது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், இந்த பெல்ட், அதாவது
இங்கேருந்து செங்கல்பட்டுல இருந்து போற மதுராந்தகத்துல போற இந்த பெல்ட் தவிர விடுதலை சிறுத்தைகள் தென் மாவட்டங்கள் வளர்றதுக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் பூத் வைஸ் நீங்க கட்சியை வளர்க்கணும், பூத்தை உள்ள கொண்டு போங்க. நம்ம கட்சியை வந்து நீங்க ஒரு ஜாதி ரீதியான கட்சின்னு ஒரு பிராண்டை உருவாக்காம நம்ம எல்லா கட்சிக்கும் பொதுவான மாதிரி ஒரு பிராண்டை உருவாக்குன்றது ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாரு. மது ஒழிப்பு மாநாடுலாம் அவர் கொடுத்த ஐடியா தான். அது கொடுத்து திமுக வந்து சொதப்பிச்சுன்னு வைங்க. அப்ப இவ்வளவும் பண்ணிட்டு நமக்கு தொகுதி தரலன்னு கோச்சிக்கிட்டு தான் அவர் எங்க வராரு, இதுக்கு வராரு, நம்ம தாவேக்காக்கு வராரு. அவருடைய நல்ல நேரம், விஜயோட நல்ல நேரம், அவர் ஜெயிச்சானோன்னு பழைய பகைகளை அவர் தேக்குறாரு. எப்படின்னா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினா நமக்கு பிடிக்கலனாலும் நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சொல்லுவோம். அவரை போடா வாடா ஒன்னால முடிஞ்ச பார்த்துக்க வரியா சண்டைக்கு வரியான்னு தாவேக்கா மாநாடுல உங்களுக்கு பேசினார், உங்களுக்கு தெரியும். நேற்றும் சட்டசபையில இரு நபர்களுக்கான ஒரு சண்டையா தான் நான் அது பார்த்தேன் தவிர மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கா? நீ வந்து லாட்டி தொழில் பண்றியா அப்படின்னு இவரு கேட்கிறாரு. லாட்டி தொழில் பண்ணவன்ட்டு நீ ஏன் பணம் வாங்கினு இவரு கேட்கிறாரு ஆதவ அர்ஜுனா. நான் பணம் வாங்கினது வந்து நான் வாங்கல, எங்க அப்பா தான் வாங்கினாருன்னாரு. உங்க அப்பாட்ட போய் நீ கேளுன்றாரு இவரு. இவங்க அப்பாட்ட கேட்கறது போல் நீ போய் உங்க மாமனார்கிட்ட கேளுன்றாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, முட்டா கட்டி புருண்டு சண்டை போடுவாங்க பொழுது. அந்த மாதிரி இருக்கு சட்டசபைன்றது. மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கிறதுக்கும் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கும் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மானியம் சம்பந்தப்பட்டதும் என்னென்ன மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருதோ அதை வந்து நிவாரணம் பண்ணுவதற்கு முன்னேற்பாடுகள் என்னென்ன பண்ணணும், ப்ரிகாஷனா இந்த அரசு எப்படி செயல்படணும். இப்ப மழை காலம் வரப்போது, பெருமழை வந்தா அந்த அரசு எப்படி ப்ரிகாஷனா செயல்படணும், வர வேறிய ஃபண்ட் எல்லாம் எங்கெங்க வரல, மத்திய அரசு இருந்தோ வேற எங்கெங்க ஃபண்ட் வரல, அது எப்படி நம்ம வாங்குறது, அந்நிய மாநிலத்துல கூட நட்புணர்வை எப்படி போன்றது, அந்நிய மாநிலத்தில் நட்பாக பேசி எப்படி தண்ணீரை இப்ப நம்ம வாங்குறது. ஏன்னா நம்ம வந்து நல்லதோ கெட்டதோ கேரளாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் முல்லை பெரியார் அணையில, நல்லதோ கர்நாடகா டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம காவேரி வாட்டர்ல, நல்லதோ கெட்டதோ ஆந்திராவில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் கிருஷ்ணா வாட்டர்ல. ஸோ நம்ம வந்து அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். அப்ப அவங்கள்ட்ட எப்படி நட்பு பாராட்டி நம்ம எப்படி வந்து தண்ணீரை பெருக்கிறது. இன்றைக்கு வந்து கரண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. திமுக ஆட்சியில 5 வருடத்துல ஒரு யூனிட் கூட அவங்க உற்பத்தி பண்ணல. நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம், எப்படி யூனிட் உற்பத்தி பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி அதிகப்படுத்தலாம், நகர்ப்புற மேம்பாடு திட்டத்தின் மூலம் நீங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் கொடுத்தாதான் வெளிநாட்டு முதலீடு வரும். இன்னைக்கு பரந்தூர் மலை வருமா வரலான்னு தெரியல. ஏற்கனவே மத்திய அரசு வந்து தருமபுரி ராமேஸ்வரமும் ஓசூரும் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க உடான் திட்டத்துல. அது வருமா என்னன்னு தெரியல, அதெல்லாம் பட்ஜெட்ல காணோம். துறைமுகங்கள் மேம்பாடுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மத்திய அரசுடன் சண்டையிட்டு நிறைய ரயில்வே தடங்களையோ வந்தே பாரத் எக்ஸ்ட்ரா எப்படி வாங்குறதுன்ற கண்டென்ட் இல்ல. அப்ப துறைமுகங்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சாலை போக்குவரத்து இதையெல்லாம் நீங்கள் மேம்படுத்தி ஒட்டுமொத்தமா இந்த போக்குவரத்தும் தடையில்லா மின்சாரம், தடையில்லா தண்ணீரும் கிடைச்சி இந்த கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டின்னு நினைச்சாதான் அந்நிய முதலீடு உள்ள வரும். இதை பத்தி அங்க விவாதம் பண்ணுவேன்னு பார்த்தா ரெண்டு பேரையும் சொகா பூச்சின்னு சண்டை போட்டுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல வந்து பரவாயில்ல, நல்ல ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் இருக்கு இந்த பட்ஜெட் அப்படின்னு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்து வைக்கிறாங்க. ஆனா இதுல எதிர்கட்சிகள் ஆகட்டும் இல்ல வந்து அதிமுகவாகட்டும் இதுல வந்து ஜீரோ தான், இதுல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா விவசாயிகள் எல்லாருமே வேளாண் பட்ஜெட்ல வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க, கண்டிப்பா இந்த அரசு எங்களுக்காக செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி சார் பாக்குறீங்க? எங்க வேளாண்மை பட்ஜெட் வந்து பொது பட்ஜெட்டோட 1.5 மணி நேரம் வந்து விஜய் புகழ் பாடி அவர் பேசினாருங்க. வினோத் தான் அவர் வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கவர். பொது பட்ஜெட்டை விட வேளாண்மை பட்ஜெட் அதிக நேரம் போகுது சட்டசபையில். உலகத்திலே நடக்காத ஒரு புதுமை அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நெல் குவிண்டலுக்கு 3500, கரும்பு டன்னுக்கு 4500 கொடுப்போம் தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் மேனிஃபெஸ்டோல இவங்க கொடுத்தாங்க. அதை பற்றி தாங்க வேணும். நீங்க எனக்கு வருமானம் நான் விளைவிக்கிறேன், அது அதிகபட்சம் எனக்கு வருமானமா கவர்மெண்ட் வாங்கினாதானே நான் மேம்பட முடியும். அந்த பத்தி எதுவுமே சொல்லாம நாங்க அஞ்சலி அம்மா பேர்ல விருது தருவோம், அதுக்கு 2 கோடி தருவோம், உனக்கு ட்ரைனிங் கொடுப்போம், லொட்டு கொடுப்போம், அதெல்லாம் யார் கேட்டா? நான் சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிற அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அதை விட்டாங்க. எது தேவையோ அதை சொல்லல. பயிர்க்கடன் தள்ளுபடி சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் 50,000 தள்ளுபடி பண்ணீங்க, எல்லாரும் ப்ரெஷர் பத்தணும் 70,000 தள்ளுபடி பண்றீங்க. இன்னைக்கு ஈரோடுல எல்லாம் வந்து பாய் தலான்லாம் எடுத்துட்டு போராட காலத்துக்கு போறானுங்க. முழு பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணணும். சரி, இந்த குறுவை சாகுபடிக்கு 108 கோடி வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் தொகை பண்ணி நம்ம குறுவை சாகுபடி நிவாரண தொகை கொடுத்துட்டோமே அப்படின்னு கேட்டா அது சம்பந்தமான அமைச்சர் பதிலளிப்பார். யார்? முதலமைச்சர் சொல்றார். மேகதாது அணை கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது சம்பந்தமான அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பதிலளிப்பார். அப்ப முதலமைச்சர் எதுக்கு தான் பதிலளிப்பாரு? நான் வந்து துறை சார்ந்த விஷயங்கள் அது சம்பந்தமான அமைச்சர் பதில் கொடுக்கலாம். அது விரிவான பதில கொடுப்பாங்க. ஒரு பெரிய அறிக்கையை எழுதிட்டு என்னென்ன வச்சு 1969 கலைஞர் வந்து நமக்கு வந்து மேகதாது அணைக்கு மாதிரி பல அணைகள் கட்டுவதற்கான அனுமதியை கர்நாடகா குடிச்சாரு, அது வாசிக்கலாம், அது சொல்லலாம். ஆனா எந்த கேள்வி கேட்டாலும் அது துறை சம்பந்தமான அமைச்சர் வந்து பதிலளிப்பாரு. இப்ப வந்து இன்சூரன்ஸ் வந்து பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் வந்துச்சா, அதுக்கு எத்தனை அது சொந்தமான அமைச்சர் பதில் அளிச்சிருவார்.
ஏங்க அந்த மேகதாது அணை என்னங்க கட்டுறாங்க, அது என்னங்க பண்ண போறீங்க, அது சம்பந்தமா நீர்வளத்துறை அமைச்சர் பதில் அளிப்பாரு அப்படின்னா, அப்ப முதல்வர் கவனத்துக்கு இது போகலையா, இல்ல முதல்வருக்கு இது தெரியலையா, இல்ல ஏதாவது தப்பா சொல்லுவார் நினைக்கிறாரான்னு பல விஷயங்கள் இருக்குல்ல அதுல. இல்ல அதுக்குதான் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாருல. நான் வந்து மேகதாது விவகாரமா வந்து நாங்க பெங்களூர் போறதாக தான் இருந்தது. ஆனா அது வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக அங்க போக முடியல. அதுக்கான விளக்கம் கொடுத்திருந்தாரு. அங்க அவங்க வர வேணான்னு சொன்னதுல கூட அதுக்கான விளக்கம், அவமரியாதை ஏற்பட்டாலும் அதை மக்களுக்காக நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாருல்ல சார். இதுக்கு மேல அதுக்கப்புறம் வந்து அந்த துறை சார்ந்தவர்கள் தானே வந்து பதிலளிக்கணும். நீங்க இப்ப வந்து உதயநிதி அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி உட்பட எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? இப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டம்னா நீங்க என்ன, சட்டசபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அனைத்து கட்சி தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து தோத்தவங்க அதுல இருக்காங்களா? 61 கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு ஆத்தரைஸ் பண்ண கட்சி. அப்ப அனைத்து கட்சியில இருந்து விவசாய சங்கங்களும் விவசாய சங்க கட்சிகள் உள்ள இருக்கு, ஆனா சட்டசபையில இல்லை. காவேரி சம்பந்தமான கட்சிகள் இருக்கு, ஆனா சட்டசபையில் உள்ள காவேரி தண்ணிகள் சம்பந்தமான விவசாய கட்சிகள் இருக்கு, சட்டசபையில் இல்லை. நீங்க அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டுறப்போ ஒருத்தரும் இந்த தண்ணியை வாங்குவதற்கு, இப்ப கூட 4 டிஎம்சி கொடுக்கணும் உச்சநீதிமன்றம் ஆர்டர் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இதை வாங்குவதற்கு நம்ம என்னென்ன மாதிரி பண்ணலாம், அதற்கு முன்னாடி வரலாறு என்னென்ன பண்ணி வாங்கினாங்கன்றது ஒரு ஐடியாலஜி கொடுத்து அது அரசோட முடிவா எடுத்து அது ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீங்க தாந்தோணித்தனமாக நான் வந்து 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனை 2 பேர் ட்ரம்ப்பும் உக்ரைன் அதிபரும் உட்காந்து பேசி தீர்த்துட்டாங்க, அந்த மாதிரி நான் போய் கர்நாடகாவில் உட்காந்து பேசி தீர்த்துருவேன் அப்படின்னு நானே நினைச்சேன். ஆனா அது ஒத்து வரல. ஜனநாயக படம் போஸ்டர் கீழ்ச்சதான் மிச்சம், என் ஜனநாயக படமும் உங்களால ஓடாம போச்சு. கரெக்டா அந்த காவேரி பிரச்சனை வரப்பதான் நான் ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணேன், எங்களுக்கு வசூலும் போச்சுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் இருக்கிறான்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து ஈஸியா சொல்லிடுறீங்க. எப்படி சொல்லிடுறீங்க, அங்க வந்து சிவகுமார் வந்து என்னை அவமானப்படுத்திட்டாரு, அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாரோ அந்த அவமானத்தை நாங்களே ஏற்படுத்திக்கணும், நானே ஏத்துக்கிறேன். அது மிக 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 ஏற்புடைய விஷயம் கிடையாது. ஏன்னா நல்லதோ கெட்டதோ நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு அவமானம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களுக்கு ஒரு அவமானம். நீங்கள் வந்து என்ன மாதிரி அரசியல் ரீதியாக நம்ம கருத்தியல் ரீதியாக வேறுபட்டு இருந்தாலும் என்னுடைய முதலமைச்சர் யாருன்னா ஒருத்தர் அவமானமா பிற மாநிலத்தில் பேசினார்னா ஃபர்ஸ்ட் சொக்காவை நான் தான் பிடிப்பேன், நான் தான் சொக்காவை பிடிச்சி கேட்பேன், என் முதலமைச்சர் அவமானப்படுத்துறதுக்கு நீ யாருன்னு சொல்லி கேட்பேன். இந்த உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கு இருக்கு, அதுல மாற்று இல்லை. கட்சி பேதமின்றி எல்லாருமே அவர் பின்னாடி ஒருமித்த குரல்ல இருப்போம். ஏன்னா அவர் வீட்டுக்கு தண்ணி வரலன்னு அவர் கேட்கல, நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும் தான் கேட்கிறப்ப அவர் அவமானப்படுத்துற ஒரு சூழ்நிலையை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் எடுத்தார்னா மிகப்பெரிய விளைவுகளை தமிழ்நாட்டிலிருந்து அவர் சந்திப்பார். ஒண்ணு, மேகதாது அணையில ஒத்த செங்கல் அவங்க வச்சாலும் ஒட்டுமொத்த தமிழகமே அங்க திரண்டு போய் நிற்கும் அப்படின்ற எச்சரிக்கையும் நம்மள மாதிரி சாமானிய ஆட்கள் இங்க இருந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். அது வந்து சட்டசபையில அவர் ஈஸியா சொல்லிட்டு போயிடுற அந்த அவமானம் வந்தா நானே தாங்கிற சென்டிமெண்டா அவர் பேச நினைக்கிறது. அந்த இன்றைக்கு தனிப்பட்ட விஜயர் நல்ல கெடுக்குங்க, தனிப்பட்ட விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்து கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார்ட்ட அவமானப்படுறது வேற. இப்ப விஜய் அவர்கள் தனிப்பட்ட மனிதர் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக அவரு முதல் அமைச்சராக உட்கார வச்சிருக்கோம், எங்களின் குரலாக உட்கார வச்சிருக்கோம், எங்களின் பாதையாக வச்சிருக்கோம், எங்களுடைய இன்னொரு சகோதரனா உட்கார வச்சிருக்கோம். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவமானப்படுத்துறது வேற, தமிழகத்தின் முதலமைச்சராக அவமானப்படுத்துறது வேற. தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன அவமானம் இருந்தாலும் கர்நாடகாவுக்கு சென்று மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை தமிழ்நாட்டுக்கு கூடிய கட்சி பாரமின் பேதமின்றி ஒவ்வொரு தமிழனும் எடுப்பான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா எம்பிக்கள் கூட்டம் வந்து இன்னைக்கு கூட்டியிருக்கிறாரு தமிழக முதல்வர். ஆனா இன்னைக்கு வந்து திமுக அதிமுகல இருந்து எல்லா கட்சிகளுமே, அதாவது முக்கியமா மக்கள் நீதி மையத்துல இருந்து தேமுதிகல இருந்து எல்லாருமே இதை புறக்கணிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கனிமொழி சொல்லியிருக்கிறது, அதாவது இந்த தாவேகாவினுடைய அரசியல் நாடகத்தை வந்து திமுக ஒருபோதும் ஏற்காது, இதுல நாங்க வந்து கலந்துக்கிட்டு என்ன நடக்க போகுது இதுல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மேகதாதை பத்தி வந்து பேசுறதுக்கு வந்து உங்களால முடியல, இந்த எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி நீங்க என்ன வந்து கிழிக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்ல, கனிமொழி அவர்கள் கேட்டது வந்து ஒரு விதத்தில் நான் ஏத்துப்பேன். என்ன நடக்க போகுது இப்ப நீங்க கூட்டுறது? இப்ப நமக்கு பிரச்சனை என்ன? நம்மளுடைய பிரச்சனை வந்து இல்ல, ஒத்துக்கிறேங்க. நம்மளுடைய இப்போதைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன? 11 மாவட்டங்கள் வந்து டெல்டா பயிரிட விடாம 2 லட்சம் ஏக்கர்ல டெல்டா பயிரிட்டு 1 லட்சம் ஏக்கர் பயிரிடாமே வீணா போயிடுச்சு. 11 மாவட்டங்கள் வந்து வறட்சி மாவட்டமாக இங்க அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வறட்சி நிதியை கொடுங்கன்னா நாங்க வந்து சம்பா தொகுப்பு நிதியை கொடுத்துட்டோம்னு சொல்லி சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. 25 மாவட்டங்கள்
காவிரி குடிநீர் கூட்டு திட்டத்தின் மூலம் 25 மாவட்டங்களுக்கு இனி குடிநீர் இல்லாமல் பஞ்சத்தில் இருக்கு. மேகதாது அணையை கட்டினாங்கன்னா அந்த உபரி நீரும் வராது அப்படின்னு எவ்வளோ ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய டெல்டா மாவட்டங்களில் ஜீவாதாரமாக விளங்கக்கூடிய இந்த தண்ணீர் பிரச்சனையை அதை தூக்கி ஓரங்கட்டு நீ வந்து டீலிமிட்டேஷனை பத்தி பேசினா, டீலிமிட்டேஷன் இந்த சட்டசபை இந்த பாராளுமன்றத்திலுடைய மசோதாவில நிறைவேற்ற போறாங்களா இல்ல ஸ்பெஷலான ஒரு பாராளுமன்றம் கூடி நிறைவேற்ற போறாங்களா? இன்னும் அது முடிவே ஆகல. அது பில்லு வந்திருக்கு. பிரதமர் அவர்களுக்கு வந்து முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு இல்லையா? ரெண்டு முறை வந்து மேகதாது இருக்கட்டுங்க, கடிதம் எழுதுறது எல்லாரும் எழுதுறாங்க. அங்க கூட பாராளுமன்றத்துல பிஜேபி சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து பூஷன் வந்து பேசுறப்ப கூட நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். நீங்க வந்து முழுசா போய் படிங்க, நம்மளுக்கு காவிரி ஒழுங்காற்று ஆணையம் பற்றியும் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பற்றி முழுசா படிச்சுட்டு தான் நீங்க இப்படி சொல்லணும்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க கீழ்நிலை மாநிலங்களோட அனுமதி இல்லாம மேகதாது அணையை கட்ட முடியாதுன்னு சொல்லி அது புற்றுப்புள்ளி வச்சாச்சு. அது உள்ள வரல. நம்ம நீங்கள் இன்றைக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை, காவிரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க கூட்ட மாட்டேன்றீங்க. நாங்க கூட்டுன்னு எல்லாரும் சொல்றோம். யாரு? திமுகவை சேர்ந்த உதயநிதி சொல்றாரு, அஇஅதிமுக எடப்பாடி சொல்றாரு, எல்லா கட்சி தலைவரும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு எங்க பிரதிநிதியோட ஒட்டுமொத்த குரலாக அங்க பிரதிபலிக்கன்னு கேட்கிறப்ப அதை நீங்க செவிசாய்க்க மாட்டேன்றீங்க. உனக்கு கலோலிக்கா சொல்லணும்னா, நாங்க உங்களுக்கு கூப்பிடுங்க, நாங்க வரான்னு சொல்றோம், அதை கூப்பிட மாட்டேன்றீங்க. நீங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு டீலிமிட்டேஷன் பத்தி பேசலாம் வாங்கினா நாங்க ஏன் வரணும்? அதுக்கு துரைமுருகன் நேத்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாருன்னா, நீங்கள் முதல் அனைத்து கட்சி கூட்டத்தை மேகதாது அணை சம்பந்தமா காவிரி சம்பந்தமா கூட்டுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு டீலிமிட்டேஷன் வச்சு பேசுங்க, நாங்க வரோன்னு சொல்லி அவர் நேற்று சொல்லிட்டார். இன்றைக்கு டீலிமிட்டேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி வரப்போகுது, இந்த மசோதா என்ன மாதிரி தாக்கல் பண்ண போறாங்க, இந்த மசோதாக்களால் யாருன்னா பாதிப்பு வரப்போதான் எந்த ஒரு விஷயமும் யாருக்குன்னா தெரியுமா? டீலிமிட்டேஷன் சம்பந்தமா உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்களா? மசோதா வரவு கொடுத்துட்டாங்களா? வந்த பிறகு நாடாளுமன்ற விவாதம் வந்த பிறகுதான், இது நாடாளுமன்றத்துல சட்டசபையில நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்த பிறகுதான் இது ஆதரிக்கலாமா வேணாமான்ற கண்டென்ட்டே வேற. ஏன்னா முதல் நாள் தான் கொடுப்பாங்க. நாளைக்கு இந்த மசோதா தாக்கல் பண்ண போறோம், இந்த மசோதா இந்த சரத்துகள் இருக்கு, இது நீங்க பாத்துக்கணும், அனைத்து கட்சி கூட்டங்களை கூப்பிட்டு தான் கொடுப்பாங்க உங்கள்ட்ட பில். அப்ப திமுக வந்து டீலிமிட்டேஷன் ஆதரவு எடுக்க போறாங்களா எடுக்கலையா தெரியல. அஇஅதிமுக ஆதரிக்கிறாங்களா தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறாங்களா தெரியல. மற்ற கட்சிகள்லாம் இதை ஆதரிப்பாங்களா எதிர்ப்பாங்களா எதுவுமே தெரியல. ஒண்ணு, அப்ப நீங்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கே எல்லாரும் போறான்னு வைங்க, எல்லாம் போயிட்டு டீலிமிட்டேஷன் நம்ம ஆதரவு கொடுக்குறோம் தாவேக்கா ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னு சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா அவருடைய இன்றைக்கு பாசா இருக்கிற ராகுல் காந்தி சொல்லிட்டார்ல, டீலிமிட்டேஷனை யார் ஆதரிக்கிறீங்களோ அவங்களாம் எட்டப்பர்கள் சொன்னாரா இல்லையா? அவரு சொன்னார்ல. அப்ப அந்த இதுக்கு ஜிங்ஜாங் அடிக்கிறதுக்காக நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னார்னா அது திமுக ஏத்துக்குமா? இன்னைக்கு திமுக நல்லதோ கெட்டதோ 22 + 8 32 எம்பிக்கள் இருக்காங்க. ராஜ்யசபா மாநில லெவலையும் மக்கள் லெவலையும் திமுக இருக்கிறாங்க. அஇஅதிமுக நல்லதோ கெட்டதோ 8 எம்பிக்கள் இருக்காங்க. சரிங்களா? அப்ப இவங்க கிட்ட யாரா இருக்காங்க? திருமானந்த் 2 இருக்காங்க, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் 6, முஸ்லீம் லீக் நவாஸ் கனி கேட்டா 7, காங்கிரஸ் ஒரு 10 17 பிளஸ் ராஜ்யசபா 2 19, இவரு நம்ம வைகோ பையன் வையாபுரி சேர்த்தா 20 பேர் இருக்காங்கன்னு அப்ராக்சிமேட்டா 22 பேர். மற்ற கட்சி கூட வச்சுக்கோங்க, கரெக்டா நம்ம சொல்ல தேவையில்லை. அப்ப 22 பேர் சொல்றதை கேட்பாங்களா? அங்க அஇஅதிமுக 8 + 30 திமுக இருக்குது, இன்னும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காது, இதெல்லாம் சொல்றது கேட்பாங்களான்னு ஒரு இது இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு கட்சியும் அந்த மசோதாவை ஆதரிப்பதா வேணாமான்னு தனிப்பட்ட நிலைப்பாடு எடுப்பாங்க. நீங்க அவங்கள போய் ஒட்டுமொத்த தமிழகத்தின் நிலைப்பாடை நீங்க பிரதிபலிப்பீங்களா? இப்ப உத்தரப்பிரதேசல இருக்குது, உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் டீலிமிட்டேஷன் ஆதரிப்பாரு, இவர் நம்ம அகிலேஷாவை எதிர்ப்பாருல, மாயாவதி எதிர்ப்பாங்களா? சும்மா சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். யோகி ஆதித்யநாத் ஆதரிச்சதுனால நம்ம எல்லாரும் ஆதரிப்பாங்களா? அந்தந்த கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. இதுல எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்? எனக்கு இது புரியவே இல்லை. இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்ன கூட்டம்? அனைத்து கட்சி கூட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்க டீலிமிட்டேஷனுக்கு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, நம்ம எல்லாம் ஆதரிச்சா நம்மளை எட்டப்பறன்னு சொல்லிடுவாங்க, அதனால நம்ம எல்லாம் ஒருமித்த பொருளோட டீலிமிட்டேஷனை எதிர்க்கணும்னு விஜய் சொன்னார்னா திமுக கேட்குமா? அஇஅதிமுக கேட்குமா? பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குமா? எந்த கட்சி கேட்கும்? இவருக்கு பின்னாடி அணிவகுத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்கலாம், முஸ்லீம் கேட்கலாம், 2 கம்யூனிஸ்ட் கேட்கலாம். கம்யூனிஸ்ட் கூட கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, காங்கிரஸ் கேட்கலாம். அப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மசோதாக்கும் ஒரு நிலைப்பாடு எடுக்கும். ஒவ்வொரு கட்சியும் இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கு பாராளுமன்றத்துல நம்ம இதுக்கு நிலைப்பாடை வந்து நம்ம கொள்கை கோட்பாடுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, நம்ம இதனால பண்ணா மக்கள் நமக்கு எதிர்வினை ஆற்றுவாங்களா, இந்த நம்ம ஆதரிச்சு போயிட்டா மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களேன்னு ஒரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குங்களா?
அப்ப அந்த நிலைப்பாடு எப்படி காமன் ஆகும்? உங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை எது கூட்டணுமோ அது கூட்ட மாட்டேன்றீங்க. விவசாயிகளுடைய குரலா ஒலிக்கின்ற விவசாய கட்சிகள் அட்லீஸ்ட் அனைத்து கட்சி கூட்டம் கூடல கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய கட்சிகளை கூப்பிட்டு இந்த மேகதாது பிரச்சனை எப்படி இருக்கு, காவிரி பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு நீங்க கூட்டினா கூட வரவேற்போம். நாங்க எதையுமே கூட்ட மாட்டோம். ஆனா நான் ஒண்ணு கூட்டிட்டேன் வாங்க பதில் சொல்லுங்கன்னா யாருமே போக மாட்டாங்க. இது வந்து ஏற்புடையதே இல்லாதான். இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் தோத்திருக்கலாம், ஆனா வந்து அடுத்தது திமுக என்ன செய்ய போகிறதா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேகா உதயநிதியை கைது செய்ததுக்கான இந்த நாடகம் இது எல்லாமே வந்து திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்து என் ராம மிகப்பெரிய ஒரு சொம்புங்க. அவர் திமுகவுடைய சொம்பு, அப்பத்துல இருந்தே சொம்பு தான். அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனா ஒரு யாரும் சொல்லாத ஒரு செய்தி சொல்றேன். தாவேகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ணதுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸினுடைய ராகுல் காந்தியை குஷிப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அது பண்ணாங்க. ஏன்னா அந்த கேஸ் எப்படி இருந்தாலும் நிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, 9 பிரிவுல நீங்க எதுக்கு நீங்க போட்டீங்க? ஜாமீன்ல வர முடியாத பிரிவை போட்டு போலீஸே ஜாமீன் கொடுக்குது. விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே விசாரிக்காம தஞ்சாவூர்ல போய் தஞ்சை பெரிய கோவிலை சுத்தி காமிச்சு மறுபடியும் கூப்பிட்டு வராங்க அவங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு காமெடியின் உச்சம். ஒருத்தரை நீங்க ரிமாண்ட் பண்ணணும்னு முடிவு பண்றீங்க, 9 பிரிவுல வழக்கு போறீங்க, ரிமாண்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை வச்சு டைம் வாங்கி 15 நாள் காவல்ல வைங்க. நாங்க கைது பண்ண மாட்டோம், சும்மா விசாரிக்க தான் கூப்பிடுறோம். விசாரிக்கிறதுக்கு இங்க இருந்து வேன்ல போய் தஞ்சாவூர்ல போய் அந்த செங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் சேர்ல உட்கார்ந்தாதான் உதயநிதிக்கு வாயிலிருந்து பேசுவாரா? இது என்ன மடத்தனம்? எவ்வளவு போலீஸ் போர்ஸ் அன்னைக்கு வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவுடைய உழைப்பை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய மடையன் ஆக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு இந்த காமெடி எல்லாம் தாவேகா பண்ணுது? உங்களுக்கு ஏற்புடையாத கட்சியில அவர் சொன்ன அந்த நடிகை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்ல, யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீங்களா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறீங்க, நீங்களா போறீங்க. இல்ல டிஃபர்மேஷன் கேஸை போடுங்க, அவர் கோர்ட்டை அலைய விடுங்க. எல்லாருமே டிஃபர்மேஷன் கேஸ் தான் போடுவாங்க. இந்த கேஸ் நிக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே பெல்ட் அடிக்கிறாரு. நாங்க கைது பண்ற இதுலங்க விசாரணைக்கு தாங்க பண்றோம். சரி, நான் வந்து 12 மணி வரையும் நான் உங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்கினா 12 மணி வரையும் நீங்க கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜி சொல்றாங்க. கைது பண்ணி பாதி தூரம் போயிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இந்த ஜாமீனை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து கோர்ட்டு சொல்றதை இவங்க ஏத்துக்கல. இப்ப கூட தான் நம்ம சுவாமிநாதன், நீதியரசர் சுவாமிநாதன் வந்து தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு கோர்ட் ஆர்டர் கொடுத்தாரு. திமுக நிறைவேற்றுச்சா? சொல்லுங்க, நிறைவேற்றல. அப்போ வந்து அந்தந்த கட்சிகளும் சுயநலமாக சில விஷயங்களை செய்யறாங்க. ஆனா பார்த்திருக்க மக்களை எல்லாம் இவங்க முட்டாளா நினைக்கிறாங்க. பார்த்திருக்க மக்கள் கண்டிப்பாக இதற்கான நிவாரணத்தை தேர்தல் டைம்ல சொல்லுவாங்க.